ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரீபார்ன் ரிவெஞ்ச் சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை போட்டு எல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜியாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ என் லைஃபுக்கு தேவையே இல்லை, ஏன்னா எங்களோட சொந்த பொண்ணு வந்துட்டா, இனிமேல் நீ எங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லை, நீ சாகிடி, அப்போ தான் எங்களுக்கு சொத்து வரும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இப்படி ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் எனக்கு நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி நல்லா டெவலப் பண்ணி எல்லாரும் முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுத்துருப்பாங்களா, அதில் மயக்க மருந்து கலந்துருக்கும். அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மயக்கமாயிருப்பா அதை குடித்த உடனே. அதுக்கப்புறம் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை வளர்த்த ஹீரோனோட அப்பா அம்மா, அப்புறம் லாங் காயின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் சரியான ரவுடி, அவன் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அவனுமே ஹீரோயினை. ஏன்னா அவனை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காண்டிலே ஹீரோயின் வந்து, என்ன தைரியம் தான் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எனக்காக நிறைய ப்ரூஃபை தேடி எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு அடிக்க. ஹீரோயினோட ஃபியான்சி ஒருத்தர் இருப்பான், அவனுமே ஹீரோயினை காலால் எத்தி ஒடிச்சு, நீ அப்போவே ஸ்டார்டிங்லேயே இந்த சொத்தெல்லாம் யான்யானுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, யான்யான் வீட்டை விட்டு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. யான்யான் தான் இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டர். ஆமா, அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோயினோட சொத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பான், நான் தான் இவ்வளோ டெவலப் பண்ணியிருப்பேன்ட்டு. அப்போ அந்த யான்யானோட அம்மாலாம், என் பொண்ணு நீ கொண்டுட்ட, என் பொண்ணு எங்கே போனானே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்களா. அந்த லாங்காயின் ஒருத்தர் இருக்கான்ல, இனிமேல் இந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு, என்ன தைரியம் இருந்தால் என்னோட கம்பெனியை போலீஸ் ஸ்டேஷனில் மாற்றி விட ட்ரை பண்ணியிருப்பேன். அதாவது இவன் நம்ம ஹீரோனோட குரூப் கூட கோஆப்ரேஷனுக்கு வந்திருப்பான், ஆனால் இவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை அடிச்சே கொன்னுடுறாங்க. அவ்வளோ ரத்தம் ஊற்றுது, ஹீரோயின் அவ்வளோ வழியில் இருக்கா. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறான்னா, அந்த பெல்ட் எடுத்து ஹீரோயின் கழுத்தை சுற்றி ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு, நீ சாவடி இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு ஹீரோயினை கொன்ற. ஹீரோயினோட உயிர் அங்கேயே போயிடுது. எல்லாரும் அப்படி அடித்து ஹீரோயினை கொண்டு இருப்பாங்க. அங்கே கண்ணை முன்ன ஹீரோயின் திடீர்னு வந்து மயக்கத்துலேருந்து கண்ணை திறக்கிற மாதிரி திறக்கிறா. என்னன்னா அவளோட வீட்டில் தான் இருக்கா, அதான் அவங்கள வளர்த்துருப்பாங்கல்ல அந்த ஃபேமிலி, ஜியாங் ஃபேமிலி வீட்டில் தான் இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, என்ன நிறைய பொண்ணு இருக்குண்ணா இந்த வீட்டில் இருக்கேன், அந்த யான்யான் பொண்ணு வேறு முன்னாடி நிற்கிறா, இவள் வந்த நாள் அன்னைக்கு தானே இந்த பயாலஜிக்கல் டாக்டரை வந்து ஜியாங் ஃபேமிலி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து, அப்போ நான் இன்னும் சாகலை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, அப்போ இந்த யான்யானோட அம்மாவும், என்னோட பயாலஜிக்கல் டாக்டர் கடைச்சிட்டா ஜியா, அதனால் நீ வந்து உன்னோட கம்பெனி எல்லாத்தையும் வந்து என் பொண்ணு பேருக்கே எழுதி வச்சிரு, ஏன்னா அது என் பொண்ணோட சொத்து தானே, இப்போ என் பொண்ணுக்கே வந்து சேரட்டும், அதான் என் பொண்ணு வந்துட்டால, இனிமேல் வந்து நீ அதை பார்த்துக்க வேணாம், கம்பெனி என் பொண்ணு பார்த்துப்பா, அதனால எழுதி கொடுத்துருன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, போன லைஃப்பில் இவங்க இப்படி தானே கேட்டாங்க, ஆனால் நான் வந்து அந்த டைமில் தரமாட்டேன்னு சொன்னேன், கம்பெனியை டெவலப் பண்ணிட்டு வேணா ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்படி பண்ணதுக்கப்புறம் என் உயிரை எடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃபியான்சியை காட்டுறாங்க. அவன் பேர் டியான்னு. அவன் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் கொடுத்துரு, அதான் அவங்க ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு வந்துட்டால அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போன லைஃப்ல இந்த நாள் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அம்மா அப்படி கேட்கும் போது, இல்லம்மா அப்படிலாம் வேணாம், இப்போதான் இந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆன கம்பெனியை நான் நிலைநாட்டியிருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், உடனே நான் அவளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, லூ ஃபேமிலி கூட ஒரு கோஆப்ரேஷன் போட்டிருக்கேன், அது கம்ப்ளீட் ஆனப்புறம் நம்ம கம்பெனி இன்னும் டெவலப் ஆயிரும், அதுக்கப்புறம் வேணாலும் நான் யான்யானுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த யான்யானா ரொம்ப கடுப்புலே இருப்பா, என்னவா என்னோட சொத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டா அப்படின்ட்டு. இதில் ஹீரோயின் வேற, எனக்கு வேணா அது வரைக்கும் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அப்போது நம்ம ஹீரோனோட அம்மா, அதாவது வளர்த்த அம்மா வந்து ஓகேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. லூ ஃபேமிலியோட கோஆப்ரேஷன் முடிஞ்சோடனே என்னோட பொண்ணுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ணன் யான்யானுக்கா அது வரைக்கும் என்னென்ன உனக்கு வேலை காரியாக இருக்கணுமா, உனக்கு தண்ணி போட்டு கொடுக்கறது, டீ போட்டு கொடுக்கறது, நான் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, அப்படி இருக்கிறதா இருந்தால் இந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு கிளம்பி போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியை வந்து நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறம், இதுக்கு மேலே ஹீரோயின் எதுக்கு உயிரோட வச்சுக்கிட்டுன்ற மாதிரி கொண்டு இருப்பாங்க. இந்த யான்யானும் எங்கே காணாமல் போயிருப்பா, சொத்து எனக்கு தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த காண்டிலே தான் ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸ்லாம் நல்லா டெவலப் ஆன உடனே ஹீரோயினை கொண்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அதெல்லாம் நினச்சிட்டு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தருவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒன்னே, ஓ அவள் சொத்துக்காக தான் திரும்ப இப்போ இங்கே வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் இப்போ உடனே வேணுமா அவளோட கம்பெனி, நான் என்ன அவள் கேட்டுன்னு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு எந்திரிப்பாளா. அப்போ அந்த யான்யான் ஒன்னே, இல்லை சிஸ்டர் நீங்கள் அப்படிலாம் என்னை பற்றி தப்பாக நினைக்காத ஜியா, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் திரும்ப போகிறேன்னு சொல்லும் போது யான்யானோட அம்மாவும், நீ ஏமா போகிற, நீலாம் போகக்கூடாது, நாங்களே உன்னை ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், எங்கள் சொந்த பொண்ணு, உன்னை அப்படி கைவிட்ட மாட்டோம், உனக்கு கணத்தை வந்து சேரும், நீ கவலைப்படாத, நான் உனக்கு வாங்கி தரேன்ற மாதிரி யான்யானோட அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, உன்னோட தங்கச்சியோட சொத்து, நாங்கள் வந்து உன்னை வளர்த்த பொண்ணு தான், நீ
அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து அவளுக்கு தான் சேர வேண்டியது, யான் எனக்கு கொடுத்துருன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் வந்து இப்போதைக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. அப்போ யானை பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அவளுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, அது எப்படி இந்த வீட்டில் இருந்த என்னோட தாத்தா ஜியாங் ஃபேமிலியோட தாத்தா தான் என்னை வந்து தத்தெடுத்து வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவரை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கம்பெனி எனக்கு ஒப்படைச்சாரு. இப்போ நான் நல்லா டெவலப் பண்ணோன்னே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோனோட அப்பா வந்து என்னதான் இருந்தாலும் நீ வந்து நாங்கள் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை தான், அதனால உனக்கு அதெல்லாம் போய் சேரக்கூடாது, எங்கள் சொந்த பொண்ணு வந்துட்டு அவளுக்கு கொடுன்னு சொன்னால் ஹீரோன்னு சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறீங்களே வெக்கமா இல்லை, அந்த கம்பெனியை தாத்தா எனக்கு கொடுத்தப்போ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனப்போ யாருமே எனக்கு துணையாக நிற்கல, கடன் எல்லாம் நானே தான் அடித்தேன், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தப்பறம் டெவலப் பண்ண கம்பெனி என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு இவங்க பதில் சொல்லாமல் இல்லை எங்களுக்கு கம்பெனி வேணும், பொண்ணுக்கு நீ எழுதி தான் தரணும், ஏன்னா அது ஜியாங் ஃபேமிலியோட சொத்துன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட அப்பா கை வாங்கிட்டு வராரு ஹீரோனை பார்த்து. ஹீரோனா இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க அப்பாவோட கையை பின்னாடி பிடிச்சி முறுக்கிட்டு உங்ககிட்ட நான் இப்படி நடந்துப்பேன்னு நினச்சே பார்க்கல, ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி என்னை பண்ண வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு அதில் சொல்லிட்டு இருக்கா. லைட்டாக கையை மட்டும் பிடிச்சி வளைச்சி விட்றாளா. அப்போ இந்த யானையானோட அம்மா ஒன்னே என்னடி பண்ணிட்டு இருக்க, உன்னை வளர்த்த பேரண்ட்ஸ் நாங்கள் எங்களையே போட்டு அடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா, இப்படி கொடுமைக்காரியாக இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி கேட்க அப்போ அந்த யானையானு ஹீரோயின் காலில் விழுந்து நடிக்கிறா. ஐயோ ஜியா இப்படிலாம் பண்ணாத, அந்த சொத்து நான் கேட்குறேன்றதுக்காக எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் போட்டு அடிக்காத, அது என்னோட சொத்து தானே, எனக்கு வர ப்ராப்பர்ட்டி தானே, அதை என்கிட்ட கொடுக்கறதுல உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோனோட அப்பாவோ அவள் கரெக்டாக தானே கேட்குறா, யான் கரெக்டாக தானே கேட்குறா, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒப்படைக்க வேண்டியதை ஒப்படைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு ஒழுங்காக வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா அந்தளவுக்கு வந்துட்டிங்களா, ஒப்படைக்கலாம் மாட்டேன், கம்பெனியெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் இனிமேல் உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற அதை சைன் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அவங்ககிட்டயே சொல்லிட்டு அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து அந்த யானையானெல்லாம் இடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த யானையானுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ யானையானோட அம்மாவும் டிப்பாவி கம்பெனி கேட்டா அவ பாட்டுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சைன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து அவ பாட்டு கிளம்பிட்டு இருக்கா, நம்மளும் விட்டுட்டு இருக்கோம், நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த யானையான் கிட்ட வந்து அந்த டியான் என்ன பண்ணுறான்னா, இனிமேல் நான் உனக்காக இருப்பேன், அவளுக்காக கிடையாது, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நாளைக்கு இருக்குது, நாளைக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், உன்னோட ப்ராப்பர்ட்டி உனக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அந்த யானையான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து மீட்டிங்கில் வந்து நம்ம லூ கம்பெனி கூட கோஆப்ரேஷன் வச்சுக்க போகிறோம், நம்மளோட கம்பெனி நல்லா டெவலப் ஆக போகுதுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனோட அசிஸ்டண்ட்டும் அங்கே வராரா. அங்கே வந்துட்டு மேடம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அதாவது உங்கள் ஃபேமிலி இருக்காங்களே, உங்கள் அம்மா அப்பா உங்கள் தங்கச்சி அவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு கம்பெனியில் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போய் பார்த்தா அங்கே 3 பேர் ரொம்ப சண்டை போட வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள கம்பெனி பக்கமே வந்தது கிடையாது, பேங்க்ரப்ட் ஆனதுலேருந்து நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ கம்பெனி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னே இங்கே வந்தோடனே அங்கே இருக்க பாதி பேருக்கு இவங்களை அடையாளமே தெரியல, அதனால வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆனியன் உடனே செக்யூரிட்டி கார்டு பார்த்து ஏய் யார் நீ வந்து என்ன விட மாட்டியா, நாளைக்கு வந்து இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டாக நான் ஆவேன், அப்போ உனக்கு இந்த இடத்துல வேலையே இருக்காது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. நம்ம இருந்தாங்க வந்துட்டு அதை சொல்கிறதுக்கு நீ யார், என் கம்பெனியில் வந்து எதுக்கு நீங்கள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டீங்க, இது என்னோட கம்பெனி, நான் நடத்திட்டு இருக்க கம்பெனி, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா ஒன்னே என்னடி உன் கம்பெனின்றா, இதை உனக்கு கொடுத்ததே தாத்தா தானே, இப்போ என்னோட சொந்த பொண்ணு வந்துட்டா, அதனால அவளுக்கு தான் இந்த கம்பெனி சொந்தமாக போகுது, அதனால உன் பேரில் எழுதி வச்சதை ஒழுங்கா நீயே மாற்றி கொடுத்துருன்னு சொல்லும் போது அப்போ அந்த ஹீரோனோட அப்பாவுமே அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, ஒழுங்கா குடிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோன் இவங்க பேசுறதுலாம் கேட்டால் சிரிச்சிட்டு தான் இருக்கா. அப்போ அந்த யானையான் ஒன்னே ஏன் இப்படி சிரிக்கிற ஜியா, இந்த கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஓனராக நான் தான் இருக்கணும், நீனுமே இதுக்கு இருக்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனே பார்த்து சொல்ல ஹீரோன் ஒன்னே ஏய் பாஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு முதல்ல உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீ வந்து பாஸ் ஆகிறேன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் சிரிச்சுக்கிட்டே நான் பாஸ் ஆக தான் போகிறேன், உனக்கு தான் தகுதி இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க வெறும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்ச உனக்கு பாஸ் ஆகணும்னு ஆசையான்னு கேட்க இப்போ ஹீரோனோட அம்மா வந்து உடனே நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சு விடுறாங்க. ஏன் பொண்ணு நீ அப்படி சொல்றியான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அடிக்கவே போகிறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்து நீ ரொம்ப மோசமானவ, நல்லவளே கிடையாது, கெட்டவ, எங்கள் சொந்த சொத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டியான் வரை நம்ம ஹீரோனை பார்த்து ஒழுங்கா அவளோட சொத்தை அவட்டே கொடுத்துரு, ஏன்னா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல நீ நம்ம குழந்தைங்களெல்லாம் வீட்டில் இருந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும்ல, உனக்கு வீட்டில் வேலை அதிகமாயிட்டுன்னு சொல்ல அப்போ ஹீரோனும் அடைச்ச உன்னை நான் இன்னும் கல்யாணம் பண்ணுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, ஃபேமிலி படி பார்த்தா ஜியாங் ஃபேமிலியோட சொந்த கிராண்ட் டாட்டரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு தான் பேசியிருக்காங்க, அதுபடி பார்த்தா பயாலஜிக்கல் டாட்டர் யான் தான் வீட்டுக்கு வந்துட்டால, இனிமேல் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர நீ என்னோட ஃபியான்சி இனிமேல் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல இவனுக்கா என்ன திடீர்னு பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த யான் ஒன்னே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஜியா, என்னதான் இருந்தாலும் அவன் உன்னோட ஃபியான்சி தானேன்னு சொல்லும் போது ஆனால் நம்ம ஹீரோயினா அதெல்லாம் நல்லா பண்ணிக்க முடியாது சொன்னோன்னே யான் ஒன்னே
நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் டியானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலை அப்படின்னு நம்ம சொல்ல அங்கே இருக்கவங்கள ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கலாங்க ஸ்டாஃப்ல நம்ம ஹீரோனை பற்றி. அந்த யானியான் சொல்கிறா, எனக்கு என் சொத்தை மட்டும் திரும்ப கொடுத்துரு, எனக்கு அதுவே போதும்னு சொல்ல. அப்போ அந்த டியான் உடனே நம்ம இந்த யானியான் கையை பிடிச்சி மேலே இழுத்து, நீ எதுக்கு அவள் காலில் விழுந்துட்டு இருக்க, அவள் கொடூரக்காரி, அவளை ரொம்ப மோசமானவ, ஏமாத்துக்காரின்னு சொல்ல. அப்போ ஹீரோயினும் சரிப்பா உங்களுக்கு உங்கள் கம்பெனி வேணும் அதானே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹீரோனோட அம்மாவும் ஆமாம் எங்களுக்கு எங்களோட சொத்து வேணும் ஒழுங்காக கொடுத்துருன்னு சொன்னோன்னே அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு நான் 2 விஷயத்த சொல்கிறேன், அந்த 2த்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கானதை நான் ஒப்படைச்சிடுவேன்னு சொல்லும் போது, அப்போ அந்த டியானுமே சரி என்னன்னு சொல்லு, எங்களுக்கு திரும்ப எங்கள் சொத்து வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி டியான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் சொல்கிறா, முதல் விஷயம் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போடுங்க. 2வது விஷயம் நீங்கள் வந்து எனக்கு 1 பில்லியன் பணம் தரணும்னு சொல்லும் போது, இதை கேட்ட டியானோ அப்போ நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோனு கையை பிடிக்கிறானா, ஹீரோனா கையெடு என்னானாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரெக்வஸ்ட்டை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் சொத்தை உங்களுக்கு கொடுத்துறேன்ட்டு. அப்போ ஹீரோனோட அப்பாவும் கண்டிப்பாக உனக்கு வேண்டியதை நாங்கள் தந்துடுறோம், நீ கரெக்டாக என்ன வேணும்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லும்போது ஹீரோன் மறுபடியும் சொல்கிறாங்க, அதான் சொல்லிட்டேன்ல அக்ரிமெண்ட்டில் சைன் போடுங்க. இன்னொன்று எனக்கு 1 பில்லியன் பணம் வேணும், ஏன்னா இந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் இதை டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு நீங்கள் 1 பில்லியன் பணம் தரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து எல்லாத்தையும் கேட்கும் போது அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஏன்னா 1 பில்லியன் அளவுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறாங்க. ஹீரோன் இதை பண்ண உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோனோட அம்மாவும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அப்போ ஹீரோனோட அப்பாவும் ஏன் கம்பெனியை நான் கேட்டா நீனே எங்ககிட்டே காசு கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரா. அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா கம்பெனியில் இருக்க முக்கால்வாசி ஷேர்ஸ் என்னோட ஷேர்ஸ், நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா எனக்கு நீங்கள் கொடுத்துதான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. அந்த இடத்துல டியான் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோன் சொல்கிறத கேட்டோன்னே ஹீரோனோட அப்பா கிட்டேயும் யானியன் கிட்டேயும் நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி தான் ஆகணும், 1 பில்லியன் கொடுத்துருங்க, ஏன்னா அவள் லூ குரூப் கிட்டேயே கோஆப்ரேஷன் பற்றி பேசியிருக்கா, நம்ம கம்பெனி அவங்க கிட்ட வந்து கோஆப்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது 10 மடங்கு நான் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டியான் வந்து ஹீரோனோட அப்பா கிட்டேயும் யானியான் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இதை கேட்டவரும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இந்த லூ குரூப் கூட கோஆப்ரேஷன் வச்சு தான் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஹீரோனோட அப்பா உடனே கண்டிப்பாக ஜியா உனக்கு கொடுக்க வேண்டிய 1 பில்லியனை கொடுத்துட்றோம், எதில் சைன் பண்ணணும் மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் கரெக்டாக கையில் வச்சிருப்பாங்க போல, இதுக்காக தான் ஹீரோனை வெயிட்டிங்க சைன் வாங்கிடுறாங்களா. அப்போ இந்த டியான் உடனே யானியான சைடில் பிடிச்சிக்கிட்டு இனிமேல் நீயே வந்து கெஞ்சனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது, ஏன்னா கம்பெனி எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, இனிமேல் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லும் போது ஹீரோனோ நான் இதுக்கடா அதுக்கு மேலே இங்கே நிற்கிறேன்றா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த யானியான் சொல்கிறா, சீக்கிரமாக இங்கே போங்க, இனிமேல் லூப் குரூப் கூட நாங்கள் கோஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு நாங்கள் வேறு லெவலில் போக போகிறோம், ஆனால் நீயா ஒன்றுமே இல்லாதவளா ரோட்டில் நிற்க போகிறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோனோட அப்பா ஒன்னே இப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், என் பொண்ணுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணு, மாதம் 1500 யுவான் உனக்கு தரேன் சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியே வந்து வேலைக்கு கூப்பிட்றாங்களாமா வெறும் 1500 ரூபாய்க்கு. நம்ம ஹீரோனா நீங்கள் சொன்னதுக்கு நன்றி, ஆனால் அப்படி தான் வந்து உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆல்ரெடி சைன் வர போட்டிங்க, அதனால் இனிமேல் என் முன்னாடி வந்து எதுக்காகவும் நிற்காதீங்க சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து செம்ம கெத்து அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கா. அந்த டியான் வேற நீ எப்படியும் வந்து எங்ககிட்ட தான் மறுபடியும் வந்தாகணும், காலில் விழுந்து கதற போகிறப்பார் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. போகும்போது அவளோட ஆன்ட்டிக்கு தான் கால் பண்ணுறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து லூ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அவங்க ஆன்ட்டி வந்து இப்போ லூ குரூப்பில் சேர்மேனாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் தொலைஞ்சு போயிருப்பால, ஹீரோயினை கண்டுபிடிச்சி 1 வருஷம் தான் ஆகுது. அப்போ அந்த ஆன்ட்டி ஹீரோயின் வந்து ஃபேமிலிக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இத்தனை வருஷம் எனக்கு இவங்க வளர்த்த ஃபேமிலி என் கம்பெனி அதாவது என் பேரில் மாற்றி விட்டுருக்காங்க, அந்த கம்பெனியை நான் டெவலப் பண்ண ஆன்ட்டின்ற மாதிரி சொல்லியிருப்பா, அதனால தான் போயிருக்கவே மாட்டா. இப்போ இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஆன்ட்டி நான் உடனே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோயின் வரான்னு தெரிஞ்சோடனே ஆன்ட்டி வந்து எத்தனை ஆளுங்களை அனுப்பியிருக்காங்க, அவங்க எல்லாருமே ஹீரோயினை மரியாதையாக வந்து நல்ல பெரிய பெரிய காரு ஒரு 3 காரு நம்ம ஹீரோயின் ஒரு காரில் ஏறி உட்காந்துட்டு செம்மையாக போகிறாளா. அப்போ ஹீரோனோட பழைய ஃபேமிலிலாம் வந்து இதில் பார்க்க இந்த யானை எடுத்து பார்த்துட்டு இவளே ஏழை, இவளுக்கு யாருமே இல்லை, இவளுக்கு எப்படி இந்த காருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட அம்மாவும் அவள் எப்படி போய் நாசமாக தான் போக போகிறா, அவள் ஒன்றுத்துக்குமே உதவாதவா அப்படின்ற மாதிரி ஹீரோனை தப்பாக பேசிட்டு இருக்காங்க ஹீரோனை பற்றி தெரியாமல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை வந்து அவங்க ஆன்ட்டியை பார்க்க போயிட்டாங்களா, அவங்க ஆன்ட்டிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே செம்ம கடுப்பாகுது அந்த ஜியாங் ஃபேமிலி மேலே. இப்படி பண்ணிட்டாங்களா, நீ அவங்களுக்காக தானே அந்த கம்பெனி டெவலப் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க கடைசியாக ஒன்றையும் புள்ளி பண்ணி அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனோ அதெல்லாம் இருக்கட்டும் ஆன்ட்டி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துருவேன், அவங்கள எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணுமோ அப்படி எடுத்துருவேன், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அங்கே இருக்காங்கல்ல அவங்கள எல்லாருமே மீதியை வித்துட்டு வர சொல்லிட்டேன், கண்டிப்பாக ஜியாங் குரூப் நான் இல்லாமல் அப்படி டவுனில் போக போகுது, எல்லாமே லாஸில் போக போகுது, அப்போ அந்த கம்பெனி வச்சு அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஆன்ட்டி கிட்ட சொல்ல, ஆன்ட்டியும் இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு நீ என்கிட்ட சொல்லு, அதையும் உனக்காக நான் பண்ணுவேன், நீ வந்து இனிமேல் லூ ஃபேமிலிக்கே ஹெட்டாக இருமா, ஏமா நீ போகிற, லூ கம்பெனி எவ்வளோ பெருசு தெரியும்ல, அதை பார்க்காம நீ ஏன் மற்றதை பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி வந்து இனிமேல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு வந்துடுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனா இல்லை ஆன்ட்டி அது மட்டும் என்னால் முடியாது, என்னதான் ஜியாங் ஃபேமிலியே மோசமாக இருந்தாலும் ஜியாங் ஃபேமிலியில் என்னை எடுத்து வளர்த்த தாத்தா ரொம்ப நல்லவர், அவர் ஆசை நான் வந்து சொந்தமாக ஒரு கம்பெனியில் நல்லா டெவலப்
டெவலப் ஆகணும்னு சொல்கிறது தான். அதே மாதிரி நான் இப்போ டெவலப் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அதே டைமில் அவங்கள ரிவெஞ்ச் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டைமில் வந்து இந்த யானியானும் டியான் வந்து கட்டுறாங்க. அவங்களுக்கு கம்பெனி வந்துருச்சுல, கம்பெனி ரூமில் உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த யானியானுக்கா நம்ம ஹீரோன் வந்து எதனா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அவளை எதனா கடுப்பேற்றி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோன் வந்து ஏதோ கம்பெனி ஓப்பன் பண்ணுறன்ற நியூஸ் இவங்களுக்கும் வந்திருக்கும். சரி ஃபன்னுக்காக அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோன் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோன் கெஸ்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அதாவது நம்ம ஹீரோனோட ஆன்ட்டியோட அசிஸ்டன்ட் தான் இப்போ ஹீரோனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காரு. அவர் வந்துட்டு மேடம் எல்லாரும் வந்துட்டாங்களா, டைம் ஆகுது, ரிப்பன் வேறு கட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயினும் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ வேணா பொறுத்து இருந்து பாரு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க நம்ம ஹீரோயின், ரொம்பலாம் ஹார்ஷாக யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, டைம் பார்த்துட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாரும் வரும்போது நம்ம அவங்கள நல்லா வெல்கம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இது கெஸ்ட் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜியாங் ஃபேமிலியில் இருக்க எல்லாமே வந்துருந்துங்க. வரும்போது இந்த யான் கம்பெனியை பார்த்துட்டு என்ன இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இதை தான் ஜியா வந்து இந்த 1 பில்லியனை வச்சு வாங்கி வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோனை வளர்த்தாப்பாவும் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, தனியாக வந்து ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவே போல இருக்கு, அது இத்தனோண்டு இடத்துல அப்படின்ற மாதிரி ஹீரோனை இலக்காரமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோனா நான் முதல்ல உங்களை இங்கே இன்வைட்டே பண்ணலையே, கூப்பிடாமலே இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, நான் கூப்பிட்டா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யான் ஒன்னே இருந்தாலும் ஜியா நம்மள ஒரே ஃபேமிலியில் இருந்தவங்க தானே, அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் உன்னை வந்து பார்த்துட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனா அதுக்கு நான் கூப்பிடாம வரீங்களான்னு கேட்டால் இந்த யானோ ஆமாம் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்படி தான் வருவோன்றமா சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்து ரொம்ப இலக்கரமாக ஹீரோனை பார்த்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அவங்க பேசுகிற எதுவுமே கண்டுக்கல. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோனோட கெஸ்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுலேயும் முக்கால்வாசி பேர் வந்து அந்த ஜியாங் குரூப்பில் வேலை செஞ்சவங்க தான் ஹீரோனு கீழே. அவங்க ஹீரோன் இருக்கிற இடத்துல தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வந்துடுற முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸும் ஜியாங் ஃபேமிலியில் இருக்க ஷேர்ஸை வித்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோனும் நீங்கள் மட்டும் தான் வருவீங்கன்னு நினச்சேன், கூட இவ்வளோ ஒர்க்கர்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப்பே பண்ணுறேன் இந்த பிஸ்னஸை, அது ப்ராஃபிட் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதோட ரிஸ்க் தெரியாமல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்கும்போது அங்கே இருக்க ஷேர் ஹோல்டரில் ஒருத்தர் வந்து இருந்தா என்ன உங்களுக்கு கீழே தானே வேலை செஞ்சோம், அதனால இப்படி தான் இருப்போம்னு சொல்லும் போது இந்த யானை இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, கம்பெனி விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த சாதாரண கம்பெனிக்கு இது லாஸில் போகுமா என்னன்னே தெரியாமல் இங்கே வந்து வேலையை விட்டுட்டு இங்கே வந்து என்ன நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, ஜியாங் கம்பெனியில் தானே நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தங்கி கேட்குறா, பயந்து விட்றா. அப்போ அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நாங்கள் வந்து வேலை செஞ்சது ஜியாக்கு கீழே தான், அவங்க கீழே தான் எப்பயும் வேலை செய்வோம்னு சொல்லும் போது இந்த யான் எனக்கு செம்ம காண்டாகுது, என்னதான் கம்பெனி வந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ ஷேர் ஹோல்டர்ஸும் நாங்கள் எங்கள் மேடம் கீழே தான் ஒர்க் பண்ணுவோம், அது சின்ன கம்பெனியாக இருந்தானே பெரிய கம்பெனியாக இருந்தானே எங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதனால தான் இங்கே வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த நேனன் என்ன பண்ணுறான்னா ஓ நீங்கள் வந்ததுனால அப்போ எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துடுவாங்கன்னு அர்த்தமா, அதோ பாதி பேர் தான் வந்திருப்பீங்க மீதி பேரில் அங்கே தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யானுக்கும் வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் போல, கால் பண்ணவங்க இங்கே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பேடாக போகுது மேடம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கெல்லாம் காரணம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்களா அதனால தான் இருந்ததெல்லாம் பார்த்து சிரிக்கும் போது இந்த யான் எனக்கு செம்ம கடுப்பாகுது. இருன்னு சொல்கிறாங்க உன் கம்பெனி ரொம்ப லாஸில் போகுது போல், இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுற, போய் உன் கம்பெனி என்னாச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஓடி போய் பாருன்னு சொல்லும் போது இந்த டியானுமே யானை பார்த்து வா பார்த்துக்கலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட இந்த யானுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஏன்னா வந்து கம்பெனி எப்படியாவது போய் சரி பண்ணும்ல, அதனால இந்த டியானோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறேன், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த யானை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கானா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் அவங்கள வளர்த்த அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் இன்னும் போகாமல் இருக்கீங்க, என்ன என் கம்பெனிக்கு நான் ரிப்பன் கட் பண்ண போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்களா என்ன, அவ்வளோ ஆசை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்போ அதை கேட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா அடைச்ச நீ கட் பண்ணுறதை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என் கம்பெனியை போய் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினா நான் கூப்பிட்டா நீங்கள் வந்தீங்க, நீங்கள் போனால் நான் வருத்தப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து மிஸ்டர் ஃபூன் ஒருத்தர் கால் பண்ணி மேடம் உங்ககிட்ட மீட்டிங் பண்ணுறதா பேசிட்டு இருந்தோம், மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோனும் டின்னருக்கு மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஃபூன் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கோஆப்ரேஷன் வச்சிருப்பாங்க ஜியாங் குரூப்பில் நம்ம ஹீரோன் இருக்கும் போது அவங்க தான் கால் பண்ணி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இந்த யான் சிஸ்டமில் பார்த்துட்டு என்னது ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ டவுனாக போகுது, இது இப்படியே போனால் அவ்வளோதான் நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும் போது இவளோட அசிஸ்டன்ட் அங்கே ஒருத்தி வரா வந்து இந்த கம்பெனிலேருந்து முக்கால்வாசி பேர் எல்லாம் ரிசைன்மெண்ட் லெட்டர் வச்சுட்டு இருக்காங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது இவ பயத்தில் உடனே டியான் கையை பிடிச்சி டியான் நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஜியாக்காக எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே பயந்துட்டு டியான் கையை பிடிச்சி ரொம்ப கதறிட்டு இருக்காளா. அதுக்கு அந்த டியானுமே வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம இதெல்லாம் பண்ணலாம், நமக்கு எதனா வழி கிடைக்காமல போகும், அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லும் போது அந்த ஒர்க்கர் பொண்ணு இன்னொன்று என்ன சொல்கிறான்னா இன்னைக்கு நம்ம ஜியாங் குரூப்லேருந்து மிஸ்டர் ஃபூண்டு ஒருத்தர் கூட மீட்டிங் போட்டு இருந்தோம், அதாவது ஜியா போய் மீட் பண்ணுறதா இருந்தாங்க நம்ம கம்பெனி சார்பா, நீங்கள் வேணா அந்த மீட்டிங் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அவர் கூட கோஆப்ரேஷன்
கோஆப்ரேஷன் வச்சுக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஃபார்ம் பண்ண, இவளா நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனிலேருந்து போகிறதா இருக்க வேண்டியது, இப்போ நான் தானே இந்த கம்பெனிக்கு ஓனர் இருக்கேன், நான் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதை கேட்ட டியானோ அப்போ நீ தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க தான் இப்போ போய் மீட் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஃபூவை. ஆனால் மிஸ்டர் ஃபூக்கு மீட் பண்ண வேண்டியது ஜியாவை தான். அப்போ அந்த ஹோட்டலுக்கு போனால் ஹீரோயினை பார்த்த உடனே இந்த யானியன் ஒன்று ஹீரோயின் முன்னாடி போய் மறைச்சு நிற்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஏண்டி இங்கே வந்து அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த யானியன் ஒன்னே ஏண்டி நான் போகிற இடத்துக்குலாம் நீ தான் வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த டியானுமே ஆமாம் எங்களை எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஹீரோயின் சொல்கிறாங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு, நானும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், நீ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டியானா அப்படியே முழிச்சிட்டு இருக்கான்னா ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே வந்தது பிஸ்னஸ் மீட்டிங்காக, ஆனால் நீங்கள் வந்தது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த யானியான்னு சொல்கிறா, நாங்களும் பிஸ்னஸ் மீட்டிங்காக தான் வந்தோம், நீ சாதாரண சின்ன கம்பெனிக்கு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வரும்போது நாங்கள் ஜியாங் கம்பெனி வளர்ந்த கம்பெனி, அதுக்காக பிஸ்னஸ் மீட்டிங் வரமாட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து அவள் கேட்டுட்ருக்கல. நம்ம ஹீரோனும் வரலாமே, உங்களுக்கு என்னப்பா உங்கள் கம்பெனிக்கு தானே வரலாம், நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்கன்னு தான் எனக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஃபூ வந்துடுறாரு. வந்துட்டு என்னாச்சு இங்கே என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டே வந்துட்டுருக்காரு. வந்தவர் வந்து நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே, ஜியா நீங்களா, சரி வாங்க நம்மளோட கோஆப்ரேஷனை பற்றி டீல் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்ததுமே ஹீரோன் கிட்ட சிரிச்சு பேசி வாங்க போகலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஹீரோனுமே போகலான்னு தான் பார்க்குறாங்க. அப்படி இவங்க போகிறத பார்த்தோன்னே இந்த டியான் ஒன்று என்ன பண்ணுறான்னா, சார் நில்லுங்க, நீங்கள் ஜியாங் குரூப் கூட தானே கோஆப்ரேஷன் பண்ணுறதா பேசியிருந்தீங்க, எதுக்கு இந்த ஜியா கூட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்போ இந்த மிஸ்டர் ஃபூவும் ஏன் அவங்க கூட போகிறத நீ தடுக்கிறதுக்கு நீ யாரு, நம்ம ஜியா கூட தான் மீட்டிங் போடணும்னு ஆசைப்பட்டேன், அவங்க கூட தான் கோஆப்ரேஷனை வச்சுக்க போகிறேன், நீங்கள் யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த டியான் சொல்கிறான், என்னப்பா ஜியாங் குரூப்புக்கு ஓனராக இருக்கிறதே யானியான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த யானியான் சொல்கிறா, ஆமாம் சார் நான் தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கேன், என்னோட சிஸ்டர் வந்து என் கம்பெனிக்கு அவளுக்கு இனிமேல் சம்மந்தமே இல்லை, அவள் சாதாரண சின்ன கம்பெனி ஓப்பன் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கா, அதில் லாஸில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் ஏன் கூட கோஆப்ரேஷன் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அவர் ஒன்றே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை கூட்டிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. இந்த டியான் விடாமல் மிஸ்டர் ஃபூ கையை பிடிக்க, அப்போ மிஸ்டர் ஃபூவோ என்ன தைரியம் தான் என் கையை பிடிப்பேன், இத்தனை விஷயம் கோஆப்ரேஷன் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஆளை பற்றி அதாவது ஜியாவை பற்றி யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது இந்த டியான் ஓவராக பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ மிஸ்டர் ஃபூவோ எனக்கு நல்லா தெரியும், என்னதான் ஜியா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ யானோ என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ லூ குரூப் கூட கோஆப்ரேஷன் வச்சுக்க போகிறோம், அப்போ என் கம்பெனி இன்னும் டெவலப் ஆகும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க நானும் தான் பார்க்குறேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அப்படியா ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆன்ட்டிக்கு வந்து இவங்க முன்னாடி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஆன்ட்டி லூ குரூப்பில் வந்து ஏதோ கோஆப்ரேஷன் போயிட்டுருக்காமா, அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல 10 பில்லியன் ப்ராஜெக்ட்டு, அதை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி வந்து உனக்கு வேணும்னா நீ எதை வேணா எடுத்துக்கோ, கம்பெனியே வந்து தானே அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு காம்படிஷனும் வேணுமே, காம்படிஷனே இல்லாமல் எனக்கு இது ஈஸியாக கிடச்சிட்டு அது எனக்கு போர் அடிச்சிடும், அதனால எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்ற மாதிரி ஆன்ட்டி கிட்ட சொல்ல, இதை பார்த்துருந்த யானியானும் டியானுமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன லூ குரூப்பில் இவளோட ஆன்ட்டியா யார்கிட்ட பேசுகிறான்னு சொல்ல, இந்த டியானுமே ஒரு வேளை யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த லூ குரூப்பில் இருப்பாங்க, அதனால தான் பேசிட்டு இருக்காளே தவிர வேற யாரும் பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க, அந்த ஆன்ட்டி எதுனா அப்படி இருப்பாங்க, மற்றபடி இவள் ஆர்ஃபனில் வளர்ந்தவ தானே, இவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு. ஆனால் நம்ம ஹீரோனை பற்றி தெரியல. அப்போ அந்த நிமிஷம் வந்து யானியானுக்கு கால் வருது. இவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க ஹீரோனை விட்டுட்டு. ஹீரோயின் ஃபூ கூட வந்து மீட்டிங் போயிட்டோன்னே அப்போ அவள் காலில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லூ கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம குரூப் கூட தானே முன்னாடி வந்து கோஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க, இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டு ஓப்பனாக இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்டை யார் கொடுக்க போறன்றத நாளைக்கு மீட்டிங்கில் தான் சொல்லுவேன் வேற சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்க. 10 பில்லியன் ப்ராஜெக்ட் இவங்களே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டியானுமே ஒரு நிமிஷம் அவள் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த யானியானா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இருக்காது, இது ஏதோ எதர்ச்சியாக நடந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போதே அப்போ இன்னொரு நியூஸ் ஃபோனில் பார்த்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த லூ குரூப்போட எல்டஸ்ட் லேடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பாங்க, அதான் நம்ம ஹீரோயின், அவங்களே வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண, அப்போ இதை பார்த்தவங்க அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க ஆச்சே, இப்போ திரும்ப வர போகிறாங்கன்னா என்ன பண்ணுறோன்னா அவங்க கிட்ட நம்ம நல்லா பேசி அந்த ப்ராஜெக்டை நம்மளே வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து யாருக்கும் கொடுக்க போகிறாங்கன்றத ஆன்ட்டியாக அவங்க பார்த்துக்கு இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை வர மேனேஜர் வர இதெல்லாம் ஓகேவான்ற மாதிரி ஆன்ட்டியை பார்த்து கேட்க, ஆன்ட்டியும் கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும்,
ஜியாக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும், என்னதான் அவளுக்கு நான் வந்து அவளை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேன், அவள் தான் லூ குரூப்போட ஓனுன்னு சொல்ல மாட்டேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் இது வெளிப்படையாக இல்லை, மற்றபடி அவள் வந்து எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சுதானே ஆகணுன்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபூ கூட மீட்டிங்கில் இருக்கும்போது அவங்களுமே ஃபோனில் இதை பார்த்துடுறாங்க. என்னது லூ குரூப்போட எல்டஸ்ட் லேடி நாளைக்கு மீட்டிங்க்கு வர போகிறாங்களா? ஆன்ட்டி எதுக்கு வெளிப்படையாக அப்படி போட்டிருக்கீங்க, நான் தான் என்னை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தேனே நினச்சிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஃபூமி, ஆமாம் மேடம், நானுமே வந்து நாளைக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறேன், ஏன்னா எனக்குமே அந்த லூ குரூப் கூட கோஆப்ரேஷன் வச்சுக்க ஆசை தான், அதனால நானுமே மீட்டிங்கில் கலந்துக்க போகிறேன், உங்களுக்கு வேணாலும் நாளைக்கு நீங்களும் வாங்க, நம்ம மீட்டிங் கூட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் ஹீரோனிக்கா, ஆன்ட்டி ஏன் இப்படி பண்ணீங்க, நான் அதுக்குள்ளே என்னை பற்றி நான் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஏதோ பண்ணிட்டீங்க விடுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் டே வந்து அந்த மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து லூ குரூப்போட அந்த 10 பில்லியன் ப்ராஜெக்ட் யாரோ ஒருத்தருக்கு போக போகுது, அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த யானு இந்த டியானுக்குமே வந்திருக்காங்க, அவங்கள மாரி நிறைய கம்பெனி ஒர்க்கர்ஸுமே வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க தான் எல்டஸ்ட் லேடின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் போட்டிருக்கு, லைட்டாக ஃபேஸ் மட்டும் கவர் ஆயிருக்கும் மேலே கண்ணு கிட்ட. அதை இவங்க பார்த்தோன்னே இந்த யான் எனக்கு வந்து என்ன இதை லைட்டாக பார்க்க ஜியா மாதிரியே இருக்கு, அந்த மாஸ்க் எடுத்தால் வேற எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி இவ ஒரு மாதிரி போலம்ப. இதை பார்த்துட்டியானோ என்னதான் அப்படி இருந்தாலும் அவள் போயிட்டு லூ ஃபேமிலியோட ஓனராக இருப்பாளா, கொஞ்சமாவது கரெக்டாக பேசுன்ற மாதிரி சொல்ல இந்த யான் எனக்கு சிரிப்பாக வருது. மற்றபடி அவள் கொஞ்சம் லக்கி தான் போல, ஏன்னா வந்து லூ ஃபேமிலியில் இருக்க எல்டஸ்ட் லேடி மாதிரி வேற கொஞ்சம் இருக்கால, அதனால அவள் லக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபேஸ் அப்படியே இருக்கு, லைட்டாக கண்ணு மட்டும் தான் மறைஞ்சிருக்கு, அதனால தான் இவங்களுக்கு கன்ஃபியூஷனு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது வெக்கமே இல்லாமல் என்னை பற்றி பின்னாடி கேவலமாக பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த டியான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து நின்றுட்டு இவங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா, என்னை பற்றி இப்படி ஓப்பனாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யான் உடனே எங்கே பார்த்தாலே எங்களை வந்து இப்படி பயமுறுத்துறீங்க பின்னாடி நின்றுட்டு, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஜியாவை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோயினா, நான் எதுக்கடி உங்களை வந்து பயமுறுத்தணும், நீங்கள் தாண்டி தேவையில்லாமல் நான் போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே பார்த்து அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உனக்குலாம் இந்த ப்ராஜெக்டை வாங்குற அளவுக்கு தகுதி இருக்கான்ற மாதிரி அந்த யானை பார்த்து கேட்கவும் அப்போ அந்த டியான் ஒன்னே, ஏன் உனக்கு தகுதி இருக்கும் போது, அதாவது சாதாரண கம்பெனி வச்சுட்டு இருக்க உனக்கு தகுதி இருக்கும் போது எங்களுக்கு தகுதி இருக்காதா, உன்னோட ஆன்டி வந்து லூ குரூப்பில் ஒர்க் பண்ணுறாங்க சொன்னேன், அப்போனா என்ன 10 பில்லியன் ப்ராஜெக்ட் உனக்கே வாங்கிக்கோ என் பார்ப்போம், காமெடி பண்ணிட்டு இருக்காத சரியா, இங்கே வந்துட்டு நாங்களாம் டாப் கம்பெனியில் ஒருத்தவங்க, அதனால கண்டிப்பாக எங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோனா அது எப்படி கிடைக்குதுன்னு தான் பார்ப்போம், என் கம்பெனியை பற்றி என்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான் பாரு, ஏதோ நான் அவனுக்கு கொடுக்க போகிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஹீரோனும் நீ ரொம்ப ஓவராக பேசுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டியானா, என்னடி நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த யானை என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு என்னன்னு தெரியுமா, இது ஒரு ஓப்பன் கான்ட்ராக்ட், யாருக்கு வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, உனக்கு தான் கிடைக்கும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் லூ ஃபேமிலியோட எல்டஸ்ட் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. இதை கேட்டுட்டு இந்த பக்கத்தில் நின்று இருப்பால டியானு, அவனுக்கே ஷாக்கு, என்னடி சொல்கிறா, நீ எப்படி அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தா மிஸ் லூ கூட அப்படின்ற மாதிரி கேட்க இவளா, டே எனக்கு சப்போர்ட் பண்ணுறடா, இவன் முன்னாடி அசிங்கப்படுத்தாத, இவளை முதல்ல வெளியே தோர்த்தணும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த டியான் கிட்ட சொல்ல அந்த டியானுமே ஓ போய் தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்புறம் அந்த யானையானும் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் நானும் மிஸ் லூவும் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தான் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதனால சொல்கிறேன், இங்கே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கால, இவளை வந்து உடனே வெளியே தள்ளுங்க, இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸை கூப்பிட்டு இருக்கா, ஏதோ பெரிய ஆள் மாதிரி. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஏய் என்ன சொல்கிற, நீ வந்து மிஸ் லூவோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அந்த யானையான பார்த்து கேட்க அவளுமே வந்து நம்ம ஹீரோயின் யாருன்னு தெரியாமல் ஆமாண்டி நான் வந்து லூவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனா, ஓ எனக்கே தெரியாமல் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காளா இவ அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சிரிப்பு வருது. ஹீரோன் சிரிக்கிறத பார்த்து என்னையும் பார்த்து நீ நக்கலாக சிரிக்கிறியா, உன்னை இரு பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு வெளியே துரத்துறேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன் அங்கே இருக்கவங்களை பார்த்து நம்ம ஹீரோனை வெளியே துரத்து வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்து இந்த கம்பெனியோட ஓனரே நான் தான், என்னையும் நீங்கள் வெளியே துரத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும் போது இந்த டியானோனே என்னடி ஓவரா பேசிகிட்டு இருக்க, நீ கொஞ்சம் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஒரே மாதிரி இருக்கலாம் மிஸ் லூ மாதிரி, அதுக்காக இந்த கம்பெனியோட ஓனராக நீ ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்லும் போது இந்த யானையான ஒன்னே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அவளை ஏன் சும்மா சும்மா அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி பேசுகிறீங்க, அப்படி சொல்லாமல் சொல்லுங்கள், இல்லைனா மற்றவங்களுக்கும் அப்படி இவ தான் அவர்ன்ற மாதிரி நம்பிடுவாங்க, மிஸ் லூன்ற மாதிரி நம்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சான்ஸ் இவ தான் யூஸ் பண்ணிக்க போகிறா அப்படின்ற மாதிரி டியான் கிட்ட சொல்ல இந்த டியானுமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா, உண்மையாகவே மிஸ் லூவோட ஃப்ரெண்டு யான் அவள் சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக மிஸ் லூவே கேட்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பக்கம் ஹீரோனோட ஆன்ட்டியை காட்டுறாங்க, ஆன்ட்டி வந்து அசிஸ்டண்ட்டை பார்த்து நான் வந்து அவளை போய் சீக்கிரம்
பார்க்கணும். அதாவது ஜியா வந்து எனக்கு வந்தப்போ அவளே ஷாக் ஆயிருப்பா. நான் வச்சிருக்க ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து எனக்கு எல்லாரும் முன்னாடியும் அவள் யாருன்றது தெரிஞ்சிருக்கோம். அங்கே போய் நான் பார்க்க போகிறேன்னு சொல்ல அப்போ அசிஸ்டண்ட்டும் சரி மேடம் நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அந்த டியான் வந்து நம்ம ஹீரோயின் கை பிடிச்சி இங்கேருந்து வெளியே போ, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ ஹீரோயினே துரத்து பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் வந்து அந்த டியான் கையை பிடிச்சி முறுக்கி யாரை நீ வெளியே துரத்து பார்க்குற, தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கையை முறுக்கி விட இதை பார்த்த அந்த யானும் எங்கே இருக்க ஒரு பெரிய ஏதோ குச்சா இருக்கு அதை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வரலாம். அப்போ அங்கே வந்து ஆண்டியோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாரை அடிக்க கை ஓங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சா இருக்குல்ல இந்த ஸ்டாண்டெல்லாம் தூக்கி போட்டு யாருமா நீ இந்த கம்பெனி ஓனர் மேலே கை வைக்க போகிற, அவங்கள யார் புலி பண்ணாலும் அவங்க வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது மேடம் கையிலேருந்து அப்படின்னு சொல்லும் போது இந்த டியான் ஒன்னே நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா நான் யாருன்றத அவர்கிட்டே கேட்குறியா, நீ கேளுங்க அப்போ தான் தெரியும், நான் சொன்னதில் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்க்கும்போது அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் இவங்க பேர் தான் மிஸ் லூ குரூப்போட ஓனர் எல்டஸ்ட் லேடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோனை பற்றி எல்லா உண்மையும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் வெளியே துரத்துங்க, மேடம் கிட்டே இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க சொல்லிட்டு அங்கே இருக்க யானியும் டியானியும் வந்து வெளியே துரத்த சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கா பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல. அவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூ குரூப்போட சேர்மன் லேடி அதாவது ஹீரோயின் ஆன்ட்டி வந்துட்டு இருக்காங்க சிரிச்சுட்டு ஹீரோனை பார்க்க. இவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு ஆல்ரெடி தெரியும் போல லூ குரூப்போட சேர்மன் லேடி யாருன்ட்டு. அதனால இந்த டியான் ஒன்னே செக்யூரிட்டி கார்ட்ஸ் கையெல்லாம் ஓதறி விட்டுட்டு இந்த லேடியை பார்த்துட்டு மேடம் நீங்கள் தானே லூ குரூப்போட பிரசிடென்ட்டு, இங்கே பாருங்களேன் இங்கே வந்து ஒருத்தி ஏதோ நான் தான் லூ குரூப்போட ஓனர் சொல்லிட்டு உள்ளே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல இங்கே ஹீரோனோட ஆன்ட்டிக்கா யார் அது லூ குரூப்போட பிரசிடென்ட் சொல்கிறதுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பக்கம் ஆன்ட்டியோட அசிஸ்டண்ட்டாக எல்லாரும் முன்னாடியும் வந்து லூ ஃபேமிலியோட எல்டஸ்ட் லேடியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம், அது இவங்க தான் மிஸ் லூ ஜியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை மேலே எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்களா. அங்கே இருக்கவங்களா ஹீரோயினை என்கரேஜ் பண்ணி கை தட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து இந்த யானியன் பொண்ணு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அப்புறம் ஹீரோயின் ஆன்ட்டியோட அசிஸ்டண்ட்டையும் பார்த்து நீங்கள் போய் சொல்லிட்டு இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, அதாவது உண்மையான மிஸ் லூவோட அம்மாவை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மாத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம ஹீரோனோட ஆன்ட்டி தான், அதுவே தெரியாம இங்க வந்து குழம்பி போய் சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்க டியானுமே வந்து இந்த யானியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான், நீங்க நல்லா மாட்டினீங்கன்ட்டு. நம்ம ஹீரோனா எங்க அம்மா சேர்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, எங்க அம்மாவை எப்படி கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த டியானுமே நீ நல்லா மாட்ட போற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஓவரா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஆன்ட்டி வந்துட்டு இந்த டியான் பேசுறதை பார்த்தோன்னே டியான் கணத்துல அறிஞ்சு விட்டு டேய் யாரை பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, ஜியாவை பற்றியா, அவள் யாருன்னு தெரியுமா, அவள் தான் இந்த லூ குரூப்புக்கே ஓனர் அப்படின்னு மாதிரி சொல்ல ஆன்ட்டி சொல்கிறது கேட்டோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. நீங்கள் யாரெல்லாம் லூ ஜியாவை வந்து புள்ளி பண்ணுறீங்களோ அவங்கள உயிரோடையே நான் விட மாட்டேன்னு சொல்ல அப்போ இந்த யானையெல்லாம் வாயை பொழுந்துட்டா ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க, இவளா வந்து அந்த லூ குரூப்போட ஓனர்னு சொல்ல அப்போ அந்த ஆன்ட்டியும் யாரை பார்த்து நீ இவளான்னு சொல்கிற, மரியாதை கொடுத்து பேசுன்ற மாதிரி முறைக்கிறாங்க. யானியும் அந்த டியானியும் பார்த்து நம்ம இருன்னு சொல்கிறாங்க, நான் தான் பேசணும்ல நான் எவ்வளோ பெரிய ஆளேன்ட்டு நம்பினீங்களா நீங்கள், இப்போ நல்லா வாங்கி கட்டிக்க போகிறீங்களே, உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஹீரோனை வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோனோட ஆன்ட்டியும் இவளுக்கு வந்து நான் ஆன்ட்டி தான், மற்றபடி இவளோட அம்மா நான் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் தான் லூ குரூப்புக்கு இப்போ இருக்கிற உண்மையான வாரிசு, லூ குரூப்பை எடுத்து நடத்துகிறவங்க இவங்க தான் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இரண்டுமே அந்த 10 பில்லியன் ப்ராஜெக்ட் நான் யாருக்கு நீ இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல இந்த கேட்ட யானியான் வந்து இல்லை பண்ணாத நம்ம ஜியோங் ஃபேமிலிக்கு தான் நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோனா முறைச்சிக்கிட்டு ஜியாங் ஃபேமிலியா, நீ யார் முதல்ல அதை சொல்கிறதுக்கு, அந்த ஃபேமிலி யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சைன் போட்டு கொடுத்துக்கிட்டேன், அந்த ஜியாங் குரூப்பே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் வளர்ந்துச்சு, இப்போ அது நாசமாக போக போகுது, ஏன்னா நாங்கள் இது வந்துட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ சாபமாக விட்றாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபூவை கூப்பிட்டு உங்களுக்கு தான் 10 பில்லியன் ப்ராஜெக்ட் இந்த லூ குரூப்போட ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவருமே வந்து ஹீரோனை ஜியாவை தான் பார்த்துருப்பாரு, மிஸ் லூவை பார்த்துருக்க மாட்டாரு. இப்போ வந்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட நம்ம இன்னும் உங்களுக்கு தான் இது கரெக்டாக சேருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அந்த யானோ டியானோ வந்து தப்பிச்சிடலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வேற ஆல்ரெடி நிறைய போய் சொல்லிட்டு தப்பிக்க பார்க்கும் போது அப்போ அந்த இடத்தோட அதாவது ஹீரோனோட ஆன்ட்டி வந்து நில்லுங்க, நீங்கள் வந்து அதாவது ஜியாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணவங்க தானே, உங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருப்பேனா, உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்த அப்புறம் தான் நீங்கள் இங்கேருந்து நவரவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டியான் கணக்கில் ஒரு அறை, அதுக்கப்புறம் அந்த யானியான் கணக்கில் ஒரு அறையை விட்டதுக்கப்புறமா செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை அனுப்பிச்சு
விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிடிச்சிட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க ஆன்ட்டியும். அதுக்கப்புறம் அவங்களே பிடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அதில் வேற அதுங்க ரெண்டும் ஓவரா கத்திட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோனா இன்னுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் சாதாரணமாக தான் நம்ம ஹீரோன் பார்க்குறாங்க, இதை விட பெருசாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. இவன் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை பெல்ட் வச்சு நெருக்கி சாகடிச்சிருப்பான்ல. இந்த லைஃப்ல வந்து இவனுக்கு ஹீரோயின் யாருன்னே தெரியாது. ஆனால் இவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்த லாங்கை பார்த்து, பாஸ் உங்களை பற்றி யாரோ வந்து நிறைய விசாரிச்சு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து ஜியோங் குரூப்போட ஓனர் ஆமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவனுக்கா அவ யாரா ஜியோங் குரூப்போட ஓனர், அவகிட்ட இன்னும் நான் கோஆபரேஷன் வச்சுக்கலையே, எந்த சண்டையும் போடலையே, அவ எதுக்கு என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ப்ரூஃபை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவளே போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க. அங்கே ஜியோங் குரூப்ல யானியன் அழுதுட்டு இருக்கா. எல்லாம் போயிடுச்சு, கம்பெனி எல்லாம் லாஸ்ல போகுது, என்ன பண்ண போறோம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு டியான் கிட்ட புலம்பிட்டு இருக்க. அந்த டியானுக்கும் இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியல. அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த லாங் வந்துடுறான். இவன் நினச்சிட்டு இருக்கான் இப்போ அந்த ஜியாங் குரூப்போட பிரசிடென்ட் வந்து இவ தான் வந்து நம்மளை மாட்டி விட பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணு யானை அடிக்க வந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவளுக்கு யாருன்னு தெரியல இந்த லாங்கு. ஆனால் இந்த இவன் இருக்கான்ல இந்த டியானுக்கு இவன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். அந்த லாங்குன்றவன் இவ்வளோ பெரிய ரவுடி, இவன் வந்து எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நின்றுட்டு என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த லாங்கை பற்றி இந்த யானையன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த யானையனும், சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த யானையன் கேட்டான். உடனே இந்த யானையன் மூஞ்சில் குத்த போகிறான். இன்னும் தைரியம் தான் என்னைய போலீஸ் கிட்ட சொல்ல போவேன்ட்டு என்னை மாட்டி விட பார்ப்பேன்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த டியான் வந்து இல்லை அவன் மாட்டி விட பார்க்கல, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் தான் இந்த ஜியாதா அவங்கள மாட்டி விட பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அதே வந்து நம்ம ஹீரோனை காட்டிடுறாங்களா. நம்ம ஹீரோன் வந்து ஆன்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆன்டிக்கு நம்ம ஹீரோன் வந்து கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆன்டி சொல்கிறாங்க இனிமேல் லோ கம்பெனி நீ எடுத்து பார்த்துக்கோன்ட்டு. ஆனால் ஹீரோயினா இல்லை, இதுக்கு முன்னாடி 10 வருஷம் என்ன ஒரு தாத்தா எடுத்து வளர்த்தார் ஆன்டி ஜியாங் குரூப்பில், அதே மாதிரி ஜியாங் கம்பெனி நான் வளர்த்து விட்டேன், ஆனால் அது இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆன்டியுமே அதுக்கு நீ என்னமா பண்ண முடியும், நீ பண்ணதை பண்ண, ஆனால் அது சொந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க உடனே டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஆன்டி கை பிடிச்சி, இல்லை ஆன்டி தாத்தாவோட கடைசி ஆசை என்னதான் இருந்தாலும் அவர் என்னை வளர்த்தவர், நான் பிளட்டாக இருந்தாலும் அவரை நான் தாத்தாவை தான் நினச்சேன், அவர் ஆசை நான் கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணணும், அதனால என் பேரில் ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன் அதை நான் டெவலப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு வந்து இந்த லாங்கை பற்றின ஞாபகமாக வருது. ஏன்னா அவன் தானே பெல்ட் வச்சு லாஸ்ட்டு நம்ம ஹீரோனை கொண்டு இருப்பான், அவனை நம்ம யோசிக்கவே இல்லையே, அவனை பழி வாங்கணுமேன்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. அப்போ ஆன்டியோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்கள் சொன்னீங்களா, அதாவது ஹீரோனை பார்த்து, ஜியா மேடம் நீங்கள் சொன்னவரை பற்றி நான் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா, அதை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட உடனே போய் ஒப்படைங்க, போலீஸை வந்து சீக்கிரமாக தேட அனுப்பிச்சி விடுங்க, நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு கூட இருந்துட்டு போட்டோம், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அடுத்த நிமிஷம் போலீஸ் தேட போயிட்டு இருக்கு இந்த லாங்கை. இந்த இடத்துல வந்து டியான் வந்து இந்த லாங் கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல, அப்போ அந்த லாங் கேட்குறான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ, அப்போ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா அப்போ டியான் சொல்கிறான், ஆமாம் இவ இப்போ தான் ரீசெண்டாக பிரசிடென்ட் ஆயிருக்கா, இதுக்கு முன்னாடி ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் பிரசிடென்ட்டாக இருந்தா, அவள் தான் உங்களை பற்றி கண்டிப்பாக மாட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த லாங்கும் ஓ அப்படியா சரி அவள் பிரசிடென்ட் வந்தவ இப்போ எப்படி இந்த கம்பெனி விட்டுட்டு போனா, இப்போ எப்படி இவ மாதிரி வந்தா அப்படின்ற மாதிரி மாற்றி கேட்க இந்த டியானோ, ஏன்னா அவள் வந்து ஃபேக் டாட்டர் இந்த ஃபேமிலிக்கு, முக்கியமான சொத்து இப்போ மறுபடியும் வந்து ரியல் டாட்டர் வந்து இவளுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ண, அப்போ அந்த லாங்குமே அப்போ அவள் எனக்கு வேணும், அவளை நான் பழி வாங்கணுன்ற மாதிரி கத்திட்டு இதில் இந்த டியான் வர சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுல நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த லாங்குக்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அது கால் வந்து, சார் நான் சொன்னல அந்த பொண்ணு அவள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, போலீஸ் உங்களை தேடி வராங்கன்னு சொல்லும் போது இந்த லாங்கா இப்போதைக்கு தப்பிச்சா போதும், இங்கே என்ன போலீஸ் தேடிட்டு வராங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக ஓடுறான். அப்போ அந்த டியானுக்கும் போயிட்டான்ப்பா நிம்மதி அப்படின்ற மாதிரி இருக்குது. போலீஸும் கொஞ்சம் நேரத்தில் இவனை தேடி இந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு லாங்குன்னு யாருன்னா இங்கே வந்தாங்களான்னு கேட்க முதல்ல டியான் வந்து ஆமாம் அவன் இங்கே தான் வந்தான்ற மாதிரி மாட்டி விட போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் இந்த யான் வந்து இல்லை சார் அப்படி யாரும் இங்கே வரல, நீங்கள் வெளியே போய் தேடுங்க, இந்த இடத்துல யாரும் அப்படி வரல, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அந்த போலீஸும் சரி வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த டியானுமே அந்த யானை பார்த்து ஏண்டி சொல்ல அந்த லாங்குன்றவர் ரொம்ப ஆபத்தானவன், மாற்றி விட்டுருக்கலாம்ல, எதுக்காக மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் யான் அவளோட பிளானை சொல்கிறா. நம்ம ஏன் மாட்டி விடணும், அவனுக்கு தான் இப்போ காண்டாயிடுச்சுல ஜியா மேலே, அவனே வந்து ஜியாவை கொல்ற மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்டில் அவனையும் போலீஸ்கிட்ட நம்ம மாட்டி விட்டுருவோம், நம்ம எதுக்கு வந்து இதை விட்டு கொடுக்கணும், நமக்கு கிடைக்கிற சான்ஸ் அந்த ஜியாவை சும்மா விடக்கூடாது, கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் என்னாச்சுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தா. போலீஸ் சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏன்னா ஹீரோயின் தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்ல, அதெல்லாம் வந்து தப்பிச்சுட்டா இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் ஓ அப்படியா அப்போது சீக்கிரம் அவன் கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் வச்சிருப்பா போல இருக்கு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோயின் வந்து வெளியே போயிட்டு இருக்கா, அதுவும் இந்த யானை எங்கே இருப்பாலோ அவங்க முன்னாடியே போயிட்டு இருக்க. அந்த யானை வந்து இவளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தானே வந்து மாட்டிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நின்று ஜியா இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கா. என்னன்னு பார்த்தா டக்குன்னு வந்து இந்த மயக்க மருந்து கர்ச்சிஃப் எடுத்து நம்ம ஹீரோயின் வாயிலே வச்சு விடுறாங்க. ஹீரோயினை வந்து கடத்திட்டு வந்து கட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. முன்னாடி நிற்கிற
வருது லாங்கு. அவன் வந்துட்டு உனக்கும் எனக்கும் என்னடி சம்மந்தம், என்ன எதுக்கடி மாட்டி விடத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க, போலீஸ்கிட்ட எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை அசிங்கப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இன்னும் வேணாம், உன்னை போலீஸ் தேடி வராங்க விட்டுருங்கன்னு சொன்னா அவன் விட மாட்டான். நம்ம என்ன பார்த்து அப்படி எப்படி விட்டு போவேன், என்னை மாட்டி விட பார்த்தல, உன்னை அசிங்கப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு பெல்ட்டை கழட்டான். என்னன்னு பார்த்தா உனக்கு வந்து என் குழந்தைய கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் நீ என் கூட அடிமையா இருக்க போற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனா உன்னை கொண்டுடுவ சொல்லிட்டேன், ஓடி போயிடுறா இங்கேருந்து அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. ஆனா அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஹீரோயின் கடைசியில் வந்து நீ இப்படி தப்பு பண்ண பார்க்குற, ஆனால் உன்னை போலீஸ் இங்கே தேடி வந்துட்டு இருக்கு, நீ வந்து என்னை கொலை பண்ணுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதுக்காக என்னை விட்டு ஒப்படைச்சாங்களா 2 பேர், அவங்க பிளான் பண்ணிட்டு வெளியே தான் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அது தெரியாமல் நீ லூசு மாதிரி என்கிட்ட வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து இந்த லாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த லாங்கா சரி இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. அதே மாதிரி ஹீரோயின் சொன்ன மாதிரி தானே இவங்கள பிளான் போட்டிருப்பாங்க இந்த யானியானோ டியானோ. அதே மாதிரி தான் ஜன்னல் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த டியான் வந்து சரி வா போயிடல, அதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம் அப்படின்னு சொன்னா. அப்போ இந்த யானியன் ஒன்னே இல்லை நம்ம போகக்கூடாது, உள்ளே போயிட்டு அந்த லாங்குக்கு சப்போர்ட் பண்ணோம், அப்போ தான் அவன் நம்மளை நம்பி கண்டிப்பாக ஜியாவை கொலை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகலாம் வான்ற மாதிரி டியானை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு இருக்கா. அப்போ உள்ளே போனவன் வந்து லாங் நில்லுங்க, அவசரப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெளியே நின்று இருந்தோம், உங்களுக்காக ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இந்த தப்பாக நடந்துப்பாங்களே ஒரு மருந்து கொடுத்தா. அந்த மருந்து கொடுத்து இதை அவளுக்கு கொடுங்க, தன்னால் வந்து உங்களுக்கு அடங்கி போய் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ இந்த லாங் ஒன்னே இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இந்த மருந்து வாங்க தான் போனியா, சரி ஓகே இந்த மருந்து அவளுக்கு கொடுக்குறேன், நான் அவள் கூட இருக்கிறத நீங்கள் வீடியோவாக எடுங்க, அவளை நான் அசிங்கப்படுத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் ஃபோன் எடுங்க, வீடியோ எடுங்க, இந்த மருந்து வேலை செய்தா நான் பார்க்கணும்ல, இதை வாங்க தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங்குமே இந்த மருந்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நம்ம இருன்னா ஐயோ மாட்டப்புறம் புள்ளி இன்னும் யாருமே வரலையன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோனும் சமாளிச்சு பார்க்குறா. இந்த லாங்குமே ஹீரோயின் வேலை மருந்து ஊற்ற போகும்போது முதல்ல ஹீரோயின் வந்து அந்த லாங்கோட கையை கடிச்சு விட்டுடுறா. ஆனால் வடங்க மாட்டான், மறுபடியும் வந்து என் கையை கடிக்கிறியா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்ட வர இந்த டியானோ யானியானோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், நீங்க எல்லாம் மாட்ட போறீங்கன்னு சொல்ல அப்போ அந்த லாங் ஒன்னே நீ என்னடி சும்மா விட மாட்டேன், உன் வாயில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மருந்தை ஊற்ற போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாயை பிடிச்சிட்டு இந்த லாங் வந்து நம்ம ஹீரோயின் வேலை அந்த மருந்து ஊற்ற போயிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கா எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறா யாரையோ. என்னன்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே ஹீரோனோட ஆன்டி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவங்களை பார்த்தோன்னே யானி டியானு லாங் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே போலீஸ் கிட்ட இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி பொண்ணையே வந்து கடத்தி வச்சு இப்படி கொல்ல பார்த்துருக்காங்களா, அவ்வளோதான். அப்போ இந்த யானியான்ல என்னை மாட்டி விடத்துக்கு தான் இப்படி பிளான் பண்ணியான்னு கேட்க இரண்டு ஆன்டி கையை பிடிச்சிட்டு ஆமாண்டி என் பிளானில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, லாங் தப்பிச்சான்னு பார்த்தேன், ஆனால் 3 பேரும் வசமாக இப்படி மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அப்போ அந்த டியானுமே ஏன் இப்படி பண்ண, எதுக்காக எங்களை மாட்டி விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த லாங்குமே ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலேயும் தண்டனை வேணும்டா, நல்லா அடி வாங்கிட்டு ஜெயிலில் போய் கம்பி எண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இரண்டு ஆன்ட்டி பார்த்து வாங்க ஆன்ட்டி இதுக்கு மேலே இதுங்கிட்ட என்ன பேசிட்டு நம்ம வேலையை போய் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஆன்ட்டியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் கம்பெனி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது யானியோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஹீரோயின் காலில் விழுந்து கதற பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஜியோங் கம்பெனி மொத்தமாக போயிடுச்சு, அவ்வளோதான், இப்போ பொண்ணும் ஜெயிலுக்கு போயிட்டால வேறு வழி இல்லைல்ல, அதனால ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடு, என் பொண்ணையும் மருமக்குனையும் வந்து ஜெயிலேருந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி அழுத்து மாதிரி நடிக்கிறாங்க, ஏதோ பாவமான மாதிரி. நம்ம ஹீரோனோட பெரிய கம்பெனி சேர்ந்தவள இப்படிலாம் தப்பாக பேசினா ஹீரோனை பற்றி அங்கே இருக்கவங்களாம் தப்பாக பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இப்படியெல்லாம் மற்றவங்க முன்னாடி அழுத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த யானியோட அம்மாவும் அப்பாவும் மற்றவங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி பேசுறத பார்த்தோன்னே இந்த யானியான அம்மா அவங்க சுயரூபத்தை காட்டுது. என்ன சொல்லுதுன்னா என்னடி அவ்வளோ திமிரா உனக்கு, ஒழுங்கா என் பொண்ணை வெளியே எடுத்துரு இல்லைனா உன் கம்பெனி மானத்தையே வாங்கிடுவேன் இப்படி அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே அப்படியா நீ என்ன பண்ணுறேன்னு நானும் தான் பார்க்குறேன், உன்னால் பண்ண முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்கேருந்து ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா ஹீரோன் மேலே வந்து ஏதோ பாட்டில் மாதிரி எடுத்து இந்த கிருஷ்ணால் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து ஊற்றி விட்டுடுறாங்க. அப்போ யானியன் அப்பாவும் நான் கொளுத்த போகிறேன் ஒழுங்கா என் பொண்ணையும் மருமகனையும் வெளியிடுன்னு சொல்ல ஹீரோனும் நீங்கள் மாட்டினீங்கடான்னு சொல்லும் போது அப்போ இந்த யானியோட அப்பா சும்மா இல்லாமல் ஒழுங்காக வந்து 10 பில்லியன் எனக்கு கொடு அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயினா உடனே போலீஸ் கால் பண்ணி நான் வந்து லூ குரூப்போட ஓனர் பேசுகிறேன், என்னை வந்து இங்கே ஒருத்தன் கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாளா. அதுக்கப்புறம் இவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா குடும்பமே லைனாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு இருக்கு, ஜெயிலில் பனிஷ்மெண்ட் வாங்க இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தமாக 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க, அவ்வளோ குற்றம் பண்ணியிருக்காங்க போல. அப்போ லைனாக காட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி லாங்குமே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அவனுமே கூட சேர்ந்து இந்த ஃபேமிலி கூட தான் இப்போ கம்பி பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கான தண்டனை 30 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஜெயிலில் கிடக்கிறது தான். எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, ஏன்னா ஹீரோனே வந்து கொல்ல பார்த்தாங்களே, ஹீரோன் இதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கேன். அப்போது அங்கிளோட அசிஸ்டண்ட்டை வந்து மேடம் அவங்களுக்கு 30 இயர்ஸ் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 30 பில்லியன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல மிஸ்டர் ஃபூ கூட கோஆப்ரேஷன் வச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணமே
அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு மேடம், நல்ல சக்ஸஸ்ன்னு சொல்ல ஈடன் சந்தோஷமா இனிமேல் யாராலையும் என்னை தடுக்க முடியாது, என்னோடய வேலையை நான் பார்ப்பேன், யாராலையும் என்னை எதுவும் சொல்லவும் முடியாது தடுக்கவும் முடியாது, என் லைஃப் இனிமேல் நான் தான் பார்த்து நல்லா போவேன்ற மாதிரி ஈடன் நல்ல ஒரு ஆட்டிடியூடோட சந்தோஷமாக ஃப்ரீடமாக நடந்து போயிட்டுருக்கு ஹாப்பியாக. இதோட இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.